டிக்டாக்ல நீங்கள பாத்தீங்கன்னா நம்மளோட சமுதாயம் வந்து எல்லாம் கெட்டதுதான் அவங்கள போடுறாங்க. ஏன் நல்ல செய்தி போட மாட்டாங்க? இதான் நம்மளோட சமுதாயம். எல்லாம் பாக்குறது வந்து தப்பான இதுதான் நம்மள வந்து காமிக்கிறோம். ஏன் நல்ல விஷயம் இல்ல? சொந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும், சொந்த ஐடியா தேவைப்படுது. சொந்த ப்ரொமோஷன் நீங்க செய்யணும், சொந்த இடம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ்ல அவங்க வந்து பூர போறாங்கன்னா வெரி ஈஸி. இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் அவங்கள எடுத்து அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நம்மளோட தமிழர்களும் வந்து இந்தியர்களும் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு பிசினஸ் செய்யறாங்க. நம்மள பார்த்தோம்னா அவங்களும் வந்து நிறைய கடை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மள பார்த்தோம்னா அவங்களோட வியாபாரம்ல அவங்களோட பிசினஸ்ல இந்த மாதிரியோட பெரிய பெரிய கடை அவங்கள வச்சிருக்காங்க. அந்த மாதிரினா என்ன அர்த்தம்? அவங்களோட பிசினஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ். ஸோ நம்மள வந்து அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போறோம்னா பரவாயில்ல, நீங்க வந்து உங்களோட சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க தேவையில்லை. ஏன்னா சொந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும், சொந்த ஐடியா தேவைப்படுது. சொந்த ப்ரொமோஷன் நீங்க செய்யணும், சொந்த இடம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எல்லாம் வந்து ஒரு தலைவலி நம்மளுக்கு. ஸோ வச்சுக்கோ அவங்களும் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்ல அவங்க வந்து பூர போறாங்கன்னா வெரி ஈஸி. இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் அவங்கள எடுத்து அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மள பார்த்தோன்னா நம்மளோட கமிட்டியில டாக்டர் ஏபி சிவம் இருக்காங்க. அவங்கள வந்து புத்ரி பிராண்ட் ஓனர். அவங்கள வந்து நிறைய ஃபேக்டரி நிறைய கடை வச்சிருக்காங்க. ஸோ வச்சுக்கோ அவங்களும் வந்து வச்சுக்கோ சில பிஸ்னஸ் மேன், ஓகே நான் வந்து ட்ரை பண்ண போறேன் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். நானும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-20 ஸ்டாஃப் நான் வந்து எம்ப்ளாய் பண்ண போறேன். அவங்கள மூலியமா ஒரு பிஸ்னஸ் அவங்களோட செக்டர்ல வச்சுக்கோ அவங்கள ஃப்ரான்ச்சைஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல அவங்கள திறக்க போறாங்க. அந்த பிஸ்னஸ் மாதிரி அவங்கள போயிட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கலாம், அவங்கள வந்து சம்பாதிக்கலாம். Kementerian Ekonomi வந்து அப்துல் இன்ஜினியர் ரஹீம் இருக்காங்க. டாக்டர் மஸ்தூரா வந்து Kementerian கவுவாங்கன்லேருந்து, மிஸ்டர் சி வந்து மீட்டிலேருந்து, அவங்கள வந்து நஜியா இருக்காங்க, அவங்கள வந்து குஸ்காப்லேருந்து. நம்மள எல்லாம் வந்து சேர்ந்து வந்து ஜஸ்ட் அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குது, அவங்களோட பிரச்சனை என்ன, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன தேவைப்படுது, நம்மள வந்து எப்படி நம்மள உதவி செய்ய முடியும், அது வந்து நம்மள வந்து இந்த மீட்டிங் வச்சோம். ஆனா முக்கியம் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்களோட சூரத் பல்லான் டிக்கெட் மட்டும் கொடுக்கறதுக்கு நம்மள இந்த மீட்டிங் போட்டோம். அஜெண்டா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்த மீட்டிங் தான் நம்மள வந்து ஃபுல்லா அஜெண்டா என்ன நம்ம செய்ய போறோம், என்ன நம்மளோட விஷன், என்ன நம்ம மிஷன், எப்படி நம்மள வந்து இந்த அக்தா நம்ம பாய்க்க போறோம், எப்படி வந்து நம்மள வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸ்க்கு நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண போறோம். 2 ஆங்கிள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து யாரு தான் சொல்றாங்க அரசாங்கம் வந்து இந்தியர்களுக்கு வந்து உதவி செய்யல. இப்ப நம்ம பார்த்தோம்னா 100 மில்லியன் மித்ரா இருக்குது, 30 மில்லியன் வந்து தெக்கூன் இருக்குது. அந்த வந்து 130 மில்லியன் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த வருஷம் வந்து பட்ஜெட்ல ப்ரோக்ராம் பிரீஃப் 50 மில்லியன் பேங்க் ராக்கியாட் கீழே பட்ஜெட்ல இருந்துச்சா? இல்ல. 50 மில்லியன் ஏஐஎம் அமனா இக்தியா மலேசியா பென் ப்ரோக்ராம் பட்ஜெட்ல இருந்துச்சா? இல்ல. 50 மில்லியன். 30 மில்லியன் ஸ்பூமிக்கு நம்மள அடிஷனலா நம்மள கொடுத்தோம். ஸ்பூமி கோஸ் பிக் பட்ஜெட்ல இல்ல. ஐபேப் நம்மள வந்து அந்த காசு வந்து ரீபர்பஸ் பண்ணிட்டு எம்ஓஎஃப் கிட்ட எழுதிட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் மலேசியால நம்மள வந்து ஐபேப் இந்தியன் பிசினஸ் அக்சலரேட்டர் ப்ரோக்ராம் நம்மள செஞ்சோம் 6 மில்லியன். ஆனா இது எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு வழிதான் என்னோட மனசுக்கு. என்ன அந்த வழினா, நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பிரீஃப் ஐயோட ப்ரோக்ராம் 40 juta 40 மில்லியன் நம்மள வந்து கொடுத்துட்டோம். அமனா இக்தியா 30 மில்லியன் 30 மில்லியன் நம்மள கொடுத்துட்டோம். ஸ்பூமி கோஸ்பிக் 42 juta அந்த 30 plus 30ல 42 மில்லியன் நம்மள கொடுத்துட்டோம். ஐபேப் ஃபினிஷ் நம்மள கொடுத்துட்டோம். நேத்து மட்டும் 1.5 மில்லியன், நெக்ஸ்ட் வீக்குள்ள 4.5 மில்லியன் நம்மள வெளியாக்கிடுவோம். இந்த ஆள் எல்லாம் வாங்குறாங்க இந்த உதவி. இந்த என்கிட்ட வந்து எடுக்கிற டைம்ல என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி, இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க நம்மளுக்கு. ஆனா ஏன் வந்து அது வந்து மக்கள் கிட்ட அவங்கள சொல்ல மாட்டாங்க? டிக்டாக்ல நீங்கள பாத்தீங்கன்னா நம்மளோட சமுதாயம் வந்து எல்லாம் கெட்டதுதான் அவங்கள போடுறாங்க. ஒரு ஆள் சண்டை போடுறாங்க, அது எடுத்துட்டு அவங்கள போடுவாங்க. ஒரு ஆள் வந்து சில தப்பான வேலை அவங்கள செய்யறாங்க, அது எடுத்து அவங்கள போடுவாங்க.
ஒரு சண்டை அவங்கள எடுத்து அது போடுவாங்க. ஏன் நல்ல செய்தி போட மாட்டாங்க? இதான் நம்மளோட சமுதாயம். எல்லாம் பார்க்கறது வந்து தப்பான இதுதான் நம்மள வந்து காமிக்கிறோம். ஏன் நல்ல விஷயம் இல்லை? ஒரு நல்ல பிஸ்னஸ் அவங்கள எடுக்கிறாங்க, நல்ல பிஸ்னஸ் செய்யறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க. சில பேர் வந்து அது ஃபர்ஸ்ட் பிரேக்கெட். சில பேர் வந்து அவங்கள வந்து சொல்றாங்க, இல்ல போயிட்டு அப்ளை பண்ணல, தேவையில்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஆளுக்கே நம்மள வந்து உதவி செய்யறதுக்கு எனக்கோ தெரியுது. ஆனா இந்த கிராஜான் மடானி அரசாங்கம் நான் ஒண்ணு சொல்ல முடியும், அந்த நம்பிக்கை வந்து நீங்களே பார்ப்பீங்க. பரவாயில்ல, நீங்களே வெயிட் பண்ணுங்க, நீங்களே சொந்தமா நீங்களே பார்ப்பீங்க இந்தியர்கள் எப்படி மேல வராங்க இந்த நாட்டுல, இந்த கிராஜான் மடானி, இந்த மடானி அரசாங்கம்னால. ஏபி சிவம், ஏபிஎஸ் மஞ்சா சென்றார் புத்ரி நிறுவனத்தில் வந்திருக்கும். புத்ரினா என்னன்னா, நாங்கள் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த மாதிரி சாப்பாட்டு உணவுப் பொருள்லாம் தயார் பண்ணுறோம். இன்றைய குஸ்காப் மூலிமா, அதாவது கமந்திரி ஹுசானில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது அலி லம்பாகா புங்காரா அலி லம்பாகா பினாசேட் என்ற ஒரு நியமனம் இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது முக்கியமாக என்ன என்னோட பங்கு அப்படின்னு சொன்னால், நாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ்ன்றது வந்து தொடர்ச்சியாக, அதாவது வந்து மெக்டொனால்டு இருக்குது இல்லை, கேஎஃப்சி இருக்குது, மற்ற இந்த மாதிரியான மேரி ப்ரவுன், நிறையா ஃப்ரான்ச்சைஸில் உள்ள அவுட்லெட்ஸ்லாம் இருக்கும், நாடு முழுதும் இருக்கும். அந்த மாதிரியான அவுட்லெட்ஸுக்கு வந்து அதுதான் வந்து ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸில் எப்படி நம்ம இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்புகள்லாம் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், அதில் வந்து சில ஷாராட்லாம் இருக்கும், என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கும், அது எந்த வகையில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நான் வந்து பங்கு கொள்றதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் பகிர்றதுக்கு ரொம்ப அது ஒரு வாய்ப்பாக போகும். அதுவும் நான் வந்து ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்திலையும் இருக்கிறேன், அதே சமயத்தில் மைக்கின்ற வர்த்தக சங்கத்திலையும் இருக்கிறேன். ஆக வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம இந்தியர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் வந்து என்னுடைய பங்கு இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சேபார் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து வெளியே இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வணிகம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி அவங்க ஈடுபடுறதுக்கு என்னென்ன வகையில் என்னால் பண உதவியில் எந்தெந்த வகையில் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த என்னோட பங்காக இருக்கும். அது வந்து திட்டங்கள்ன்ற சந்தத்தில் இது என்னோட சொந்த திட்டங்களாக அமையாது. இங்கே வந்து ஃப்ரான்ச்சைஸில் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருது, இப்போ புது புது பொருள் வியாபாரங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. அப்போ இங்கே இந்த மாதிரியான வராங்க, வாய்ப்புகள் இருக்குன்ற சந்தில் இதை தான் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த நெட்வொர்க் மூலிமா, வர்த்தக சங்கத்தின் மூலிமா இந்த மாதிரி இந்த விஷயங்களை பகிர முடியும். அதனால இந்திய சமுதாயம் பயனடைறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு.